எதுவுமே சொல்லாம அவ பாட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓடி போறா. ஆமாம்மா, இந்த பிள்ளை ஒரு டைப்பா தான் தெரியுது. மத்த பிள்ளைகளோட ஒட்டுறதே இல்ல. இது மட்டும் ஒத்தையாவே தெரியுது. யாருக்கிட்டையும் பேசுறதே இல்ல. பாக்கும்போது புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி ஆக்சன் பண்ணுதுமா. நம்ம போன பின்னாடி போன் எடுத்து பாட்டு கேக்குது, இல்லைன்னா தூங்குதுமா. எனக்கு என்னமோ இது பரீட்சைக்கு படிக்கிற பிள்ளை மாதிரியே தெரியலம்மா. என்ன மேம் ஒரே யோசனையா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? அது ஆர்த்தி பத்தி தான். ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா. அவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல பியூலா. புரியல மேம், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், பணம் இல்ல, செயினை பேங்க்ல வச்சு பணம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டா. நான் கொஞ்சம் தயங்கினேன். இருந்தாலும் அவ நிலைமையை சொல்லி கண் கலங்கும் போது மனசு கேட்கலமா. நகையை வச்சு பணம் கொண்டு வந்து கொடுத்தேன். பணத்தை வாங்கிக்கிட்டு பேசாம போயிட்டா. எவ்வளவு பணம் கிடைச்சது, இந்த பணத்தை எப்ப திருப்பி கட்டணும், என்ன கணக்குல கட்டணும், என்ன வட்டி, ஏதாவது ஒண்ணு கேட்கணுமே. எதுவுமே கேட்கல அவ. வந்தா காசை கொடுத்தேன், வாங்கினா ஏதோ சொல்லணுமேனு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. ஏதோ சரியா இல்ல அவ. வா சீக்கிரம் வா. வா விளையாடலாம். இல்ல இல்ல வா. பயப்படாத, நான் இருக்கேன், வா. வரலையா? குடு. உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா, அதெல்லாம் ஒரு வேலை. மார்க்கெட்டிங் ஆபீசர் வாரம் டார்கெட் கொடுத்துருவாரு. அவர் ஃபிக்ஸ் பண்ற டார்கெட்டை யாராலையும் அச்சீவ் பண்ண முடியாது. மார்க்கெட்டிங் வேலைன்னா அப்படிதான் இருக்கும். ஓடி ஆடி வேலை பார்த்து தானே சம்பாதிக்க முடியும். சம்பளம் கொடுத்து கிழிச்சானுங்க. விக்கிறது சிம் கார்டு, இதுல உலகத்தையே வாங்கிட்டு வாணுவானுங்க. இவனுங்களுக்குலாம் நம்ம மதிப்பு தெரியாது சென்பு. நாம வெயில்ல அலைஞ்சு இவனுங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்போம். இவனு திங்கிற சோறே நாம சம்பாதிச்சு கொடுக்கறதுலதான் இருக்கு. ஆனா இவனுங்க என்னமோ நமக்கு சோறு போற மாதிரி ஓவரா சீன் போட்டு அலைவானுங்க. எல்லாம் தலையெழுத்து செம்பா, என்ன பண்றது? என்னைக்கு ஊருக்கு போற? என்ன அவசரம் இப்போ? சாட்டர்டே சண்டே உனக்கு ஆபீஸ் கிடையாது. நீங்க வந்ததுல இருந்து எந்த இடத்தையும் சுத்தி பார்த்தது இல்லையா? அதனால 2 நாள் இங்க தங்கி இருந்து உனக்கு எல்லா இடத்தையும் சுத்தி கட்டிட்டு போறதாக நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, எனக்கு துணி எல்லாம் துவைக்கணும், அயன் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் செம்பு. ஊர்ல இருந்து உனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு துணியை துவைக்கணும், துவையில இருக்கணும்னு சொல்ற பாத்தியா? இங்க பாரு, சுத்துறோம் சந்தோஷமா இருக்கோன்றதுல ஒரு பக்கம். ஆனா இப்படியே எவ்வளவு நாள் தான் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்க முடியும்? நீயும் ஏதாவது ஒரு நல்ல வேலை வெட்டி பார்த்து உட்கார்ந்தாதான் நல்லது. நீ என்னடானா பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருக்க. நம்ம ஃபியூச்சரையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? நான் செம்பு ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறதெல்லாம் என்கிட்ட விட்டுரு. அத நான் ரொம்ப நம்பிக்கையான ஆளுகிட்ட ஒப்படைச்சிருக்கேன். யாருன்னு பாக்குறியா? நீதான் செம்பு. என் ஃபியூச்சரே உன் கையில தானே இருக்கு. அப்புறம் என்ன கவலை? ஆமா, உனக்கு என்ன சம்பளம் வரும்? எவ்வளவு சம்பளம் வந்தாலும் பத்தாத அளவுக்கு கடன் இருக்கு. கிளம்புவோமா? டைம் ஆயிடுச்சு, ஹாஸ்டல்ல தேடுவாங்க. சரி, போற வழியில எங்க நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாமா? பசி உயிர் எடுக்குது செம்பு. சரி வா. சார் சார் வேற ஏதாவது வேணுமா சார்? மசாலா பால் இருக்கா? இல்ல சார். யோ, என்ன எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கு ஹோட்டல்ல நடத்துற? பில்லு கொண்டு வாங்க. சரிங்க மேடம். என்ன ஷண்பு, சாப்பிட்டா மாதிரியே இல்ல. பாதி வயிறு கூட நிரம்பல தெரியுமா? சீக்கிரம் சாப்பிடு, மணி ஆகுது. சாப்பிடும் போது அவசரப்படவே கூடாது. இப்படி விக்கிக்கும். கவனம் ஃபுல்லா சாப்பாடுல தான் இருக்கணும், இல்லனா உடம்புலயே ஒட்டாது. என்ன அவசரம்? இரு. 7:30 மணிக்குள்ள நான் ஹாஸ்டலுக்கு போகணும். மணி இப்பவே 8:30 ஆயிடுச்சு. இனிமே நான் ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்டலுக்கு போறதுக்குள்ள மணி 9 ஆயிடும். ஆகட்டும், அதனால என்ன? டெய்லியுமா லேட்டா போற? என்னைக்கா ஒரு நாள் தானே போற? நீ என்ன ஸ்கூல் பொண்ணா? வார்டனுக்குலாம் பயப்படுற?
வேணா சொல்லு, நான் வேணா வந்து விடுறேன். சொல்லுங்க மேடம். எங்க இருக்கு செண்பகா? ஏன் இன்னும் வரல? ஒரு வேலையா வெளியே வந்த மேடம். தோ கிளம்பிட்டேன், இப்போ வந்துருவேன். ஓ, அப்போ செல்வி கிட்ட சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லவா? வேண்டாம் மேடம், நான் சாப்பிட்டேன். சரிம்மா. மணியாச்சு, பார்த்து பத்திரமா வந்து சேருன்னு. சரிங்க மேடம். சார் ம்? பில்லு சார். இதை மட்டும் கரெக்டா வை. சிம்பா, பார்த்து கட்டிடு, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். செண்பா, செண்பகா, ஆர்த்தி, ஆர்த்தி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? ஐயோ, அச்சோ கொதிக்குதே. ஆர்த்தி, டாக்டர்கிட்ட போனியா? டாக்டர்லாம் வேணாம். மாத்திரையாவது போட்டியா? இல்ல, மேம்க்கு அது தெரியுமா? தெரியாது. ஐயோ, மேம், ஆர்த்திக்கு ஃபீவர் அடிக்குது. டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கு. அப்படியா? செல்வி எதுவும் சொல்லலையே. சரி வா பார்க்கலாம். ஆர்த்தி, ஐயோ உடம்பு கொதிக்குதே. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா? ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்குலாம் நான் வர மாட்டேன். ஆர்த்தி, டோன்ட் பீ லைக் a child. வா கிளம்பலாம். வா. இல்ல, நான் வர மாட்டேன். ஆர்த்தி, டாக்டர் கிட்ட காட்டலைன்னா உடம்பு எப்படி சரியாகும்? சாதாரண காய்ச்சலுக்கு எதுக்கு டாக்டர் ஹாஸ்பிட்டல்லாம்? நான் ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சொன்னா இவ கேட்க மாட்டா. நான் செல்வி கிட்ட சொல்லி மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஃபீவருக்கு மெடிசன் வாங்கிட்டு வர பரவாயில்ல மேம், நானே போய் வாங்கிட்டு வந்துறேன். சொல்றேன். அப்படியா? பணம் இருக்கு மேம், நான் பாத்துக்கிறேன். ஓகேமா. சரி ஷம்பு, நாளைக்கு காலைல அடையார் கார்டன் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன். லேட் பண்ணாம வந்துரு. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் சரி போறேன். ஷம்பு, போயிட்டு வா. செம்பு, ஆட்டோக்கு காசு கொடுக்காம போற பாத்தியா? சரி, நான் போறேன். சரி செம்பு, பாத்து போ. டாடா. சரி. அண்ணா போலாண்ணே. பொறுமையா சாப்பிடு. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அவளுக்கு கொஞ்சம் காய்ச்சல். ஏமா இவ்வளவு லேட்டு? ஆபீஸ் முடிஞ்சு ஷேர் ஆட்டோக்காக காத்துட்டு இருக்கும்போது தற்செயலா மாமாவை பார்த்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்ததுல லேட் ஆயிடுச்சு. வா டிஃபன் சாப்பிட போலான்னாரு. அதான் லேட் ஆயிடுச்சுன்னு அவரே 2 வீலர்ல விட்டுட்டு போனாரு. பா, நாங்க போறதுக்குள்ள அந்த பையன் இங்க எஸ்கேப் ஆயிட்டான்பா. நாக்க வழிக்கிறது கூட நீங்களா லாய்க்கில்லடா. அந்த பொண்ணு ஆர்த்தி எங்க இருக்கான்னு இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த பையன் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா அவனை பிடிக்க முடியாம வந்துட்டீங்க. ஒரு சில்லற பையனை பிடிக்க முடியாம நீங்களா என் கூட இருந்துட்டு ஏன்டா என்னை இம்சை பண்றீங்க? ஐயா, இவ்வளவு பெரிய ஊர்ல தேர்றது ரொம்ப கஷ்டங்க ஐயா. ஐயாக்கு தெரியாத அதிகாரி யாரும் கிடையாது. போலீஸ்கார்ட்ட சொன்னா காதும் வச்ச மாதிரி மேட்டரை முடிச்சிருவாங்க ஐயா. புரியாம பேசாத. தஞ்சாவூரைய கட்டி ஆண்டவன் கூட இருக்கிறவங்க பேசுற பேச்சாடா இது? போலீஸ்க்கு நியூஸ் போனா விஷயம் வெளியில வந்துடும். அவனை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் நாம நினைச்சதை செய்யவே முடியாது. அது மட்டும் இல்ல, என் பொண்ணு ஒரு ஓடுகாலி, ஒரு புறம்போக்கோட ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு ஊரே என்ன காரி துப்போம். அதனால போலீஸுக்கு போனோங்கிற எண்ணத்தை இதோட விட்டுருங்க. நாமளே அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறோம், அவங்க கதையை முடிக்கிறோம். செல்வி,
அம்மா இரு. என்ன வாங்கிட்டு வந்திருக்க? காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் சமையலுக்கு. நினைச்சேன். என்னம்மா? சண்டே யாராவது காய்கறி வாங்கிட்டு வருவாங்களா? என்னம்மா சொல்றீங்க? குட் மார்னிங். ஹாய். வெரி குட் மார்னிங். சண்டே எல்லாரும் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. போ மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு வா. கறி முட்டை எல்லாம் நிறைய வாங்கிட்டு வா. நல்லா சமைச்சு போடு. நீங்க பெசலா சமைச்சறீங்கம்மா. நல்லா இருக்கணும். சரிம்மா. ஏய் செண்பகா நில்லு. என்ன செண்பகா அதுக்குள்ள ரெடி ஆயிட்டு வர? இன்னைக்கு சண்டே ஆபீஸ் லீவ் இல்லையா? ஆஃபீஸ் லீவ் தான் மேடம். நேற்று ராத்திரி ட்ராப் பண்ண வந்த போது இன்னைக்கு சாப்பிடவான்னு மாமா கூப்பிட்டாரு. லீவு தானே, அதான் போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன் மேடம். என்ன செண்பகா இப்படி சொல்ற? இன்னைக்கு சண்டே நீங்க எல்லாரும் இருப்பீங்கன்னு சொல்லி ஸ்பெஷலா மீன் சமைக்க சொல்லிருக்கேன். நீ பாட்டுக்கு கிளம்புறேங்கிற? சாரி மேடம், மாமா நேற்று ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாரு, அதான் வரேன்னு சொல்லிட்டேன். சாரி மேடம். அப்போ நான் கிளம்புறேன் மேடம். பியூலா பாய். பாய். ஈவினிங் எத்தனை மணிக்கு வருவ? சாயங்காலம் ஆயிடும். வரேன் மேடம். ஈவினிங்கா? சாயங்காலம் வரேங்கிறா? அவ்வளோ லேட்டாவா ஆகும்? இந்த பொண்ணை பாத்தியா செல்வி? அவ மாமா பொண்டாட்டிக்கு பயந்த ஆளு. அந்த ஆளோட பொண்டாட்டி ராட்சசி. இவ ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு அந்த அத்தைக்காரி பண்ண கூத்துனால இவ பட்னியா கிளம்பி வந்துட்டா. ஒரு நாள் கூட அவங்க வீட்டுல தங்க விடாம அவளை ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுக்கு இவ துள்ளிக்கிட்டு போறா. அதெல்லாம் அப்படித்தாங்கம்மா. சொந்தக்காரவங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு குடிக்குவாங்க. நீங்க ஏமா இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இல்ல செல்வி, அவங்க அத்தை நடத்தின விதத்துல மனசு நொந்து போய் அன்னைக்கு அவங்க வீட்ல அவ சாப்பிடவே இல்ல தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி குமரி குமரி அழுதா. அவ்வளவு ரோஷம் உள்ளவ இன்னைக்கு அதே அத்தைக்காரி கையால சாப்பிட போறான்னு நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு இவளுக்கு யாருமே இல்ல, அப்பவே அவ அந்த வீட்ல சாப்பிடல. இன்னைக்கு நாம இங்க ஸ்பெஷலா சமைக்கும் போது இவ ஏன் அங்க சாப்பிட போனோம்? அம்மா அது அப்படித்தாங்கம்மா. அவங்கவுங்க மனசுக்கு அவங்கவுங்க பிரச்சனை. அத மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மா. நீங்க ஏமா? அம்மா அப்படியே கதகதன்னு கொதிக்குதுமா. கொஞ்சம் கூட குறையல. ஒரேதான் புலம்பிக்கிட்டே இருக்கா. என்னன்னே தெரியலம்மா. சூடா இருக்கு. ஆர்த்தி, ஆர்த்தி, நேத்தே டாக்டர் கிட்ட வான்னு கூப்பிட்டேன். இப்ப பாரு டெம்பரேச்சர் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. எழுந்திரிமா, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். இது புடி, வா. ஐயோ ஐயோ வேணாம் மேடம், என்னால எந்திரிக்க கூட முடியல மேடம். வேணா டாக்டர் இங்க வர சொல்லுங்க. என்ன பேசுறா? பியூலா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வர முடியுமா? ஐயோ சாரி மேம், என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகணும். இப்போ போகலன்னா டோட்டல் ப்ரோக்ராம் அப்செட் ஆயிரும். நான் வேணா ஒன்று பண்றேன் மேம். போற வழியில ஏதாவது டாக்டர்ஸ் அவைலபிளா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இங்க அட்ரஸ் கொடுத்து இங்க வர சொல்றேன். ஓகே ஓகே, that would be helpful. செல்வி, என்னங்கம்மா? நீ போய் அவளுக்கு கஞ்சி கொண்டு வா. சரிங்கம்மா, பாத்துக்கோங்க. வா செண்பு, வா. எவ்வளவு நேரம் ஆனா ஒண்ணு, பஞ்சுவாலிட்டிக்கும் பொண்ணுங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி சரி, எனக்கு கொலை பசியா இருக்கு. வா முதல்ல சாப்பிட்டு பேசலாம். ஆமா, சாப்பிடுறதுக்கு போற வர செலவுக்குலாம் காசு இருக்குல்ல? வா. அப்புறம் என்ன கவலை? வா செம்பு. வா, இதுல உட்கார். பரர் சார், என்ன சார் சாப்பிட்றீங்க? முதல்ல ஒரு பொங்கல், சரி 2 வடை. சரி. செண்பா உனக்கு? 2 இட்லி. 2 இட்லி. ஓகே மேடம். ஓகே சார். சொல்லு செம்பு, சாப்பிட்டு எங்க போலாம்? வண்டலூர் ஜூ, தீம் பார்க்கு, மகாபலிபுரம். சொல்லு, எங்க போலாம்? எங்கேயாவது போலாம். என்ன செம்பு நீ ஒரு உற்சாகமே இல்லாம இருக்கா? உன் முறை பையன், உன் லவ்வர் உன்னை பாக்குறதுக்காக எவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நீ என்னடானா எப்பவும் எதையும் பறி கொடுத்த மாதிரியே இருக்க. அவ லவ்வர் எப்படா வருவான், எங்கடா கூட்டிட்டு போறேன்னு காத்துட்டு இருப்பாளுங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க லவர் செலவு பண்ணுவான். ஆனா நமக்கு அதுதான் தலைகீழா இருக்கே. என்ன வார்த்தை பேசிட்ட பார். உன்னை பாக்குறதுக்காக 600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு ஆஃப்டர் ஆல் 2 இட்லி வாங்கி தரதுக்கு கணக்கு பாக்குற நீ. எக்ஸ்கியூஸ் மீ சார்.
வேற ஏதாவது வேணுமா சார்? பேரர் சொல்லுங்க சார். 2 பட்டர் நானு, சரி. ஒரு பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே சார். இப்பே சொல்லிடுங்க. சரி சார். அப்பதான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்காட்டி அது வந்துடும். சரி சார். செம்பா உனக்கு எதாவது வேணுமா? இல்ல வேணாம். சரி ரைட். ஓகே வேணாம். சார். ஓகே. செண்பா சாப்பிட்ற விஷயத்துலலாம் கணக்கு பார்க்க கூடாது. அதுல நான் யாரு? உன் லவர். என்கிட்ட போய் நீ கணக்கு பார்க்கலாமா? காதல்ல விட்டு கொடுக்கறவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. தெரியும்ல? செந்தில் ப்ளீஸ் அறுக்காத, சாப்பிடு. அதை தானே நானும் கேட்குறேன். எங்க போலாம்? தீம் பார்க் போலாமா? 2 பேரும் ஜாலியா ராட்னத்துல சுத்தலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். சரி சரி, முதல்ல சாப்பிடு. அம்மா போன் வருதுமா. இது புடி. பியூலா. ஹலோ, என்ன பியூலா? டாக்டருக்கு சொல்லிட்டியா? ஐயோ சாரி மேம், டாக்டர்ஸ் யாருமே அவைலபிளா இல்ல. கிளினிக்ல இருக்கிற டாக்டரும் வீட்டுக்கு வர முடியாதுங்கறாங்க. அதனால ஆர்த்திய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறதா பெட்டர்னு தோணுது. சரிம்மா, அப்ப நானே ஆட்டோல கூட்டிட்டு போறேன். சரி ஓகே மேம், பை. செல்வி, என்னம்மா? ஹாஸ்பிடல் போறதுக்கு ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாமா. சரிம்மா. மேடம் ஹாஸ்பிடலுக்கு வேணாம் இல்லம்மா, மேடம். நாம தான் அங்க போகணும். வா போலாம். இல்ல மேடம், நான் வர மாட்டேன். ஆர்த்தி, நான் வர வாமா மாட்டேன். போலாம். இல்ல இல்ல, ஆர்த்தி, எனக்கு ஒண்ணும் சொன்னா இல்ல மேடம். கேளுமா. நான் மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் மேடம், எனக்கு ஒண்ணும் இல்ல மேடம். இது பாரு, ரொம்ப பிடிவாதம் பிடிக்காத. வா போலாம். போலாங்கறல்ல. வா வேண்டாம் மேடம். வா. நிறுத்துப்பா. வாங்கிக்கங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண வைரல் ஃபீவர் தான். எதுக்கும் டெஸ்ட்டுக்கு எழுதி தரேன், ரிசல்ட் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். சரி டாக்டர். இந்தம்மா லேபுக்கு அழைச்சிட்டு போ. இந்த தேங்க்யூ டாக்டர். வெல்கம். எப்படிம்மா? ஸ்ட்ரைட்டாக போகணும். வா. சார் மாமா உட்கார். உட்காருங்க மேடம். கையை கட்டுங்க. ஒரு நிமிஷம். சொல்லுடி. உங்க ஏரியா பக்கம் ஒரு வேலையா வந்தேன். வீட்ல தானே இருக்க, வரட்டுமா? ஏய் இல்லப்பா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஏன், என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம ஹாஸ்டல்ல இருக்காளே ஆர்த்தி, அவளுக்கு நல்ல ஃபீவர், அதான் இங்க அழைச்சிட்டு வந்தேன். ப்ராப்ளம் இல்லை.